திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். அதிமுக 54வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதிமுக கொடிக்கம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி கொடி ஏற்றினார். புலியாட்டம், பொய்க்கால் குதிரை, பேண்டு வாத்தியம், தாரை தப்பட்டை முழங்க கொண்டாட்டம் காலை கட்டியது. அதிமுக 54வது ஆண்டில் அடியெடுத்து வைத்ததையொட்டி நூல் வெளியிடப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் என்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க அதிமுகவால் மட்டும்தான் முடியும் எனவும் அதற்கு நல்ல தலைமை அமைய வேண்டும் எனவும் சசிகலா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள வானக்கன்காட்டில் நடைபெற்ற அதிமுகவின் 54வது தொடக்க விழாவில் பங்கேற்ற சசிகலா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பொறியியல் படித்த மாணவர்கள் அதிகம் உள்ளதாக கூறினார். அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு நம்ம தலைவர் காலத்தில் நல்லா இருந்தது, அம்மா காலத்தில் நல்லா இருந்தது. அதை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு எல்லோரும் ஒற்றுமையா இருந்து நல்ல தீர்ப்பை கொடுக்கணுங்கிறது தான் இந்த கட்சி துவக்க நாளில் 54வது நாளில் நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு வந்தேன். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் பங்கேற்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி பத்திரகாளி அம்மன் கோவிலில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ஓ. பன்னீர்செல்வத்தின் அணியினர் சார்பில் செங்கோட்டையன் வந்திருந்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட ஏதுவாக வரும் 21ஆம் தேதியன்று விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நடப்பு ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு வெளியூரில் வசிக்கும் மக்கள் நேற்று முதலே சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். தீபாவளி முடிந்து மறுநாளை பணிக்கு செல்வோர் அல்லது மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதால் தீபாவளி நாளிலேயே பணியிடங்களுக்கு திரும்பும் நிலை இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு மறுநாளான 21ஆம் தேதியன்று தமிழ்நாடு அரசு விடுமுறை அளித்துள்ளது. இந்த விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் 25ஆம் தேதியன்று பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் பாமக தலைவர் அன்புமணி நடைபயணம் மேற்கொள்ள அனுமதி கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விதிகளை வகுக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. உரிமை மீட்க, தலைவரை காக்க என்ற பெயரில் திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் பாமக தலைவர் அன்புமணி நடைபயணம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுத்தது. இதை எதிர்த்து பாமக தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாமக அளித்த மனுவை பரிசீலித்து உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தை கூட்டி விதிகளை வகுக்க வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தொழில் நகரமான கோவையிலிருந்து ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் வடமாநிலங்களில் உள்ள சொந்த ஊர்களுக்கு ரயில்கள் மூலம் பயணிக்கின்றனர். இதேபோல் கோவையில் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் ரயில்களில் சொந்த ஊர்களுக்கு பயணித்ததால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை மோதியது. நான் இப்போ அடுத்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் பெங்களூர் எக்ஸ்பிரஸ்க்காக வந்திருக்கேன். கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. குழந்தையில கூட்டிகிட்டு போகிறது, ஹஸ்பண்ட் முடியாதவர், அதனால் அவர் கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்து மெதுவாக ஏறிக்கினா அவங்க போலீஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இதேபோல் திருப்பூரில் பணிபுரியும் வடமாநிலத்தவர்கள் எர்ணாகுளத்தில் இருந்து டாடா நகர் செல்லும் ரயிலில் செல்வதற்காக ரயில் நிலையத்தில் அதிக அளவில் குவிந்துள்ளனர். கூட்டத்தினரை சீரமைத்து அவர்கள் பத்திரமாக ரயில்களில் ஏறி பயணிக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் உதவி செய்தனர்.
முறையாக வழக்கறிஞர் உடை அணியாமல் விசாரணைக்கு ஆஜரான பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சி துணைத் தலைவர் கதிரவன் முன்ஜாமீன் கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே ராஜசேகர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காணொலி வாயிலாக ஆஜரான வழக்கறிஞரும் பாஜக மாநில செயலாளருமான அஸ்வத்தாமன் வழக்கறிஞர் அங்கி அணியாமல் வெள்ளை சட்டை மட்டுமே அணிந்து ஆஜரானார். இதை பார்த்த நீதிபதி நீதிமன்றத்தில் கண்ணியத்துடன் ஆஜராக வேண்டாமா என அதிருப்தி தெரிவித்தார். தோள்பட்டை வலிக்காக தான் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாகவும் அதனால் கோட் அணியாமல் ஆஜரானதாகவும் அஸ்வத்தாமன் கூறினார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி அஸ்வத்தாமன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுப்பதாகவும் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கவும் உத்தரவிட்டார். வாகன விபத்துகளை குறைப்பது, உயிரிழப்புகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சூரியன் FM மற்றும் தூத்துக்குடி காவல்துறை சார்பில் நடைபெற்றது. VVT சாலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை தூத்துக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் மதன் துவங்கி வைத்தார். அப்போது தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு சாண்ட்விச் கொடுத்தும், சீட் பெல்ட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு டிஷ்யூ பேப்பர் பெட்டி கொடுத்தும் உற்சாகப்படுத்தினார். இப்போ டாக்டர் மதன் IPS அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் போலீஸ் இப்போ அதை வழங்குறாங்க. பின்னர் பெற்றோர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த குழந்தைகளுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கப்பட்டன. தீபாவளியை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இன்றைய நாளில் 24 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி பண்டிகையை கொண்டாட வெளிநகரங்களில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக பல்வேறு நகரங்களில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னையில் இருந்து இயக்கப்படும் ரயில்கள் மூலம் ஏராளமானோர் பலனடைந்துள்ளனர். அந்த வகையில் இன்று தாம்பரத்தில் இருந்து திருச்சிக்கும், சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கும், கோவையில் இருந்து திண்டுக்கல்லுக்கும் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் எழும்பூரில் இருந்து கன்னியாகுமரி மற்றும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து போத்தனூருக்கும் இன்று ரயில் இயக்கப்பட உள்ளது. அத்துடன் சென்னையில் இருந்து பெங்களூரு மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து இயக்கப்படும் ரயில்கள் என பயணிகள் பயன்பெறும் வகையில் மொத்தம் 24 ரயில்கள் இன்று புறப்படுகின்றன. திருவனந்தபுரத்தில் இருந்து மதுரை வரை இயக்கப்பட்ட அமிர்தா ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் பயணிகளின் 20 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். அமிர்தா ரயிலை ராமேஸ்வரம் வரை நீட்டித்து தெற்கு ரயில்வே உத்தரவிட்டது. இந்நிலையில் பரமக்குடி ரயில் நிலையத்தில் ரயில் ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்ற நவாஸ்கனி, இந்த ரயிலால் பழனி, பொள்ளாச்சி, கேரளா மக்கள் நேரடியாக ராமேஸ்வரம் வந்து செல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நவாஸ்கனி MP தெரிவித்தார். ராமேஸ்வரத்திலிருந்து பழனிக்கு இந்த ரயில் மூலமாக நேரடியாக செல்ல முடியும். ராமேஸ்வரத்திலிருந்து பக்தர்கள் பழனிக்கு செல்வதற்கும், பழனியிலிருந்து ராமேஸ்வரம் வருவதற்கும் வசதியாக இந்த ரயில் இருக்கும். அதுபோல் பாலக்காடிலிருந்து ஏராளமான பக்தர்கள் ஏர்வாடி தர்காவுக்கு வருகின்றார்கள். அவர்கள் ஏர்வாடிக்கு இங்கே நேரடியாக வருவதற்கும், இங்கிருந்து பாலக்காடு செல்வதற்கும் இந்த ரயில் வசதியாக இருக்கும். அதுபோல் கேரளா முழுவதும் பாலக்காடிலிருந்து எர்ணாகுளம் வழியாக திருவனந்தபுரம் செல்வதால் கேரளாவில் உள்ள பெரும்பாலான ஊர்கள் இந்த ரயிலிலே கவராகின்றது. அப்படி நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையேற்று இன்றைக்கு இந்த ரயில் சேவை துவங்கப்பட்டிருக்கின்றது. தீபாவளி தினத்தன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பட்டாசுகள் வெடிக்க வேண்டாம் என மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜனவரியில் நடத்தப்பட உள்ளது. அதற்காக பணிகளை விரைந்து முடிக்க கோயில் நிர்வாகத்திற்கு அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் குடமுழுக்கிற்காக திரைச்சீலைகளை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் சித்திரை மற்றும் ஆவணி மூல வீதிகளில் பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திரைச்சீலைகள் எளிதில் தீப்பற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் பட்டாசு வெடிக்க வேண்டாம் என கோயில் நிர்வாகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. டெக்பால் போட்டியில் விளையாட பஹ்ரைன் செல்லும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவிகள் கோவை விமான நிலையத்தில் உற்சாகமாக வழி அனுப்பி வைக்கப்பட்டனர். பஹ்ரைனில் வரும் அக்டோபர் 22 முதல் 31 வரை 3வது ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதற்காக கடந்த 15 நாட்களாக நாமக்கல்லில் உள்ள KSR கல்வி மைய வளாகத்தில் இந்திய அணிக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் இந்திய அணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரக்ஷனா மற்றும் மகாவித்யா ஆகியோர் பங்கேற்று விளையாட உள்ளனர். கண்டிப்பா மெடல் பண்ணுவோம். இந்தியாக்காக மெடல் பண்ணி இந்த டீம் வந்து இந்தியாக்காக போகுது. நாங்கள் கண்டிப்பாக மெடல் பண்ணுவோம். தமிழ்நாடு அசோசியேஷன்லேருந்து நாங்கள் நிறைய ஃபெடரேஷன் ஃபண்டு கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதுக்காகவே நாங்கள் மெடல் பண்ணி கொடுப்போம். இந்நிலையில் பஹ்ரைன் செல்ல கோவை விமான நிலையம் வந்த வீராங்கனைகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர்.
குறைந்த விலையில் பட்டாசுகள் தருவதாக கூறிய இன்ஸ்டா விளம்பரத்தை நம்பி ஏமாந்ததாக 10க்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ராயக்கோட்டையைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காமெடி மீம்ஸ்களை பதிவிட்டு வந்துள்ளார். இவரை சிவகாசியைச் சேர்ந்த பாண்டியன் கிராக்கர்ஸ் கம்பெனியில் இருந்து தொடர்பு கொண்டு தங்களது கடையை விளம்பரம் செய்து தரக்கோரி அணுகியுள்ளனர். இதனை நம்பி பாலாஜி விளம்பரம் செய்து கொடுத்ததுடன் ஆன்லைனில் 30,000 ரூபாய்க்கு பட்டாசுகளையும் ஆர்டர் செய்துள்ளார். இதேபோல் பலரும் இவரை நம்பி பட்டாசுகளை வாங்க ஆன்லைனில் ஆர்டர் செய்துள்ளனர். பல நாட்கள் ஆகியும் பட்டாசுகள் வராததால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் 20 லட்சம் ரூபாய் வரை மர்ம நபர்கள் மோசடி செய்தது தெரியவந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஜனவரி மாதத்திற்கான தரிசன முன்பதிவு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி அங்க பிரதட்சண டோக்கன்கள் வரும் 19ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஆன்லைனில் கிடைக்கும். கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆஜித சேவை, சகஸ்ர தீபலங்கார சேவை டிக்கெட்டுகள் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும். இணைய வழியில் மூலவர் தரிசனம் செய்வதற்கான வர்ச்சுவல் சேவைக்கு 23ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு டிக்கெட்டுகள் பெறலாம். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்களுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் 24ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு வெளியிடப்படும். 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கும், திருமலை மற்றும் திருப்பதியில் அறைகள் முன்பதிவு டோக்கன்கள் 25ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கும் கிடைக்கும். பக்தர்கள் ttdevasthanams.ap.gov.in என்ற இணையதளம் மூலம் மட்டும் முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். டெல்லி வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். 3 நாள் பயணமாக நேற்று முன்தினம் இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய அவர் டெல்லியில் உள்ள இந்து கல்லூரிக்கு சென்று மாணவர்களுடன் உரையாடினார். நேற்று பிரதமர் மோடியை சந்தித்த ஹரிணி அமரசூரியா கல்வி, பெண்கள் முன்னேற்றம், புதிய கண்டுபிடிப்புகள், மீனவர் நலன் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, நமது இருநாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் பிராந்தியத்துக்கும் நமது ஒத்துழைப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையை கொண்டாட ஏதுவாக வரும் 21ஆம் தேதியன்று விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நடப்பு ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு வெளியூரில் வசிக்கும் மக்கள் நேற்று முதலே சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். தீபாவளி முடிந்து மறுநாளை பணிக்கு செல்வோர் அல்லது மாணவர்கள் பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதால் தீபாவளி நாளிலேயே பணியிடங்களுக்கு திரும்பும் நிலை இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு மறுநாளான 21ஆம் தேதியன்று தமிழ்நாடு அரசு விடுமுறை அளித்துள்ளது. இந்த விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் 25ஆம் தேதியன்று பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டு மரங்கள் முறிந்து விழுந்தன. கனமழையால் உழவர் சந்தை பகுதியில் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. ഇപ്പം ചെയ്യാനല്ല പറയുന്നത്, ഇത് മേലെന്ന് വരുന്ന വെള്ളം ബ്ലോക്ക് ഇല്ലാണ്ട് ഇങ്ങോട്ട് വരുന്നതാണ്. அங்குள்ள மக்கள் பாதுகாப்பாக மாற்று இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தீயணைப்புத் துறையினர் முறிந்து விழுந்த மரங்களை வெட்டி அகற்றினர். சென்னையில் பரவலாக பெய்த மழையால் தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகளில் விற்பனை வெகுவாக பாதிக்கப்பட்டது. தீவுத்திடலில் அரசு உதவியுடன் 30க்கும் அதிகமான பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மழையால் குறைவான அளவில் வாடிக்கையாளர்கள் வந்திருந்த போதிலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் சந்தைக்கு வந்துள்ள பட்டாசுகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இந்த மழை இருக்கிறதுனால ஒரு 30லேருந்து 35 கடை இருக்குது. எல்லா கடையிலும் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. இந்த தடவை கடையில் வந்த வெரைட்டிஸ் எல்லாம் போன தடவை இல்லாம இருக்க ஐட்டம்ஸ்லாம் இந்த தடவை இருக்கு. விலை கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கு. நிறைய கடை ஒரே இடத்துல இருக்குதுல்ல, அதனால பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு டிஃப்ரெண்ட் கடைக்கு போய் டிஃப்ரெண்ட் வெடி பார்க்க முடியுது. இங்கே ஏரியானா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு கடை தான் இருக்கும். பட் கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நாங்கள் 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதில் எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கெல்லாம். தீபாவளிக்கு ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் பட்டாசு விற்பனை சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு 11.19% இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, இது திட்டமிட்டதை விட 2.2% அதிகமானது என்று தெரிவித்துள்ளார். இந்த மகத்தான சாதனை முதலமைச்சரின் ஒத்துழைப்பின் விளைவாக கிடைத்துள்ளதாக சட்டப்பேரவையில் அவர் கூறியுள்ளார். 2030இல் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதற்கு இது ஒரு மைல்கல்லாக அமைந்திருப்பதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு ஏறத்தாழ 4000 கோடி ரூபாய்க்கு மேலாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுத்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நமக்கு வழங்கக்கூடிய 450 கோடி ரூபாய் பணத்தை மட்டுமே விடுவித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நிதியை முடக்கினாலும் குழந்தைகள் கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக மாநில நிதியை கல்விக்காக முதலமைச்சர் விடுவித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கல்வி என்பது நாம் விளையாடக்கூடிய அரசியல் களம் அல்ல, அது அரசியல் இயக்கங்கள் ஒன்றொன்றுக்கும் இருக்கக்கூடிய தார்மீகமான ஒரு பொறுப்பு என்பதை நமது முதலமைச்சர் உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். அதிமுக 54வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதிமுக கொடிக்கம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி கொடி ஏற்றினார். புலியாட்டம், பொய்க்கால் குதிரை, பேண்டு வாத்தியம், தாரை தப்பட்டை முழங்க கொண்டாட்டம் காலை கட்டியது. அதிமுக 54வது ஆண்டில் அடியெடுத்து வைத்ததையொட்டி நூல் வெளியிடப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் என்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக 54ஆம் ஆண்டு தொடக்க விழா குறித்து தொண்டர்களுக்கு கடிதம் எழுத எடப்பாடி பழனிசாமி தகுதியற்றவர் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் டிடிவி தினகரன் தலைமையில் அமமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இருக்கிறது இடிஎம்கே எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஊருக்கு வந்து மண்டியிட்டு வந்து பதவி பெற்ற துரோகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவதுதான் எங்களது ஒரே. முன்னதாக காஞ்சிபுரத்தில் தாம் தங்கியிருந்த விடுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், நலிவடைந்த மக்களுக்கு மட்டுமே இலவசங்களை வழங்கும் திட்டங்களை வருங்காலங்களில் அரசு செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பாமக எம்எல்ஏக்கள் தங்கள் உட்கட்சி பிரச்சனையை சட்டப்பேரவைக்கு வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவு எச்சரித்துள்ளார். பாமக சட்டமன்ற குழு தலைவராக உள்ள ஜி.கே. மணியை மாற்றக் கோரி சபாநாயகர் அப்பாவுவிடம் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் கடிதங்கள் கொடுத்திருந்தனர். அந்த கடிதங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அவர்கள் தற்போதைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று கோல்ஜெஃப் இருமல் மருந்து தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருளுக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இதற்கு அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை சபாநாயகர் அப்பாவு கடுமையாக எச்சரித்தார். தங்களின் கோரிக்கையை பரிசீலிக்காத சபாநாயகருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி ஆதரவு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எளிதில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்று இலங்கை அணி முதலில் விளையாடிய போது மழை குறுக்கிட்டது. இதனால் போட்டி 20 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 105 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பின்னர் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி தென்னாப்பிரிக்கா அணிக்கு 20 ஓவர்களில் 121 ரன்கள் எடுத்தால் வெற்றி என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. தொடக்க முதலே அதிரடியாக விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணி 14.5 ஓவர்களிலேயே விக்கெட் இழப்பின்றி 125 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் புள்ளிகள் பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறிய தென்னாப்பிரிக்கா அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியது.